ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. சென்னையைச் சேர்ந்த சக்தி. அந்த சக்திக்கு 6ஆம் வகுப்பு படிக்கும்போது தோளில் புண் வந்து அவர் 12ஆம் வகுப்பு வந்ததும் எத்தனையோ மருத்துவர்களிடம் வைத்தியம் பார்த்தும் குணமாகாமல் போகவே அவரது அம்மா மருவத்தூரில் அருள்திரு அம்மா அவர்களிடம் அருள்வாக்கில் மருந்து கேட்கலாம் என்று கூற, அவரது தந்தைக்கு அம்மாவின் மேல் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் மகளின் தோல் வியாதி சரியானால் போதும் என்று நினைத்து சம்மதிக்க, அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்டபோது அம்மா அவர்கள் அருள்வாக்கில் ஆப்பிள், கொய்யா, பேரிக்காய், நெல்லிக்காய், வெள்ளரிக்காய் சாப்பிடவும், வேப்பெண்ணெயில் பச்சை கற்பூரம் சேர்த்து காய்ச்சி புண்களில் தடவவும், ஆலம்பட்டை, அரசம்பட்டை, மல்லிகை, ரோஜா இதழ், சீயக்காய் ஆகியவற்றை பொடி செய்து தேய்த்து குளிக்கவும், சுக்கு, மிளகு, திப்பிலி மூன்றையும் பொடி செய்து சாப்பிடவும், சோளம், கோதுமை, கேப்பை இவற்றை களி செய்து சாப்பிடவும் என்று கூறினார்கள். 10 வருடங்களாக அந்த பெண்ணின் கை, கால் மட்டுமல்ல, தலையிலும் இருந்த புண்கள் 2 மாதங்களில் அம்மா சொன்ன மருத்துவ முறையை பின்பற்றியதால் குணமானது என்றால், பார்க்கவே அருவருக்கத்தக்கதாக இருந்த தோல்வியாதியை தோல்வி அடைய செய்த மகத்தான தெய்வமல்லவா நமது பங்காரு அம்மா. ஓம் சக்தி.